அதனால நான் ஸ்கூல் மாத்த போறேன்னு சொன்னா உடனே அவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அர்ஜுன், அதான் தங்கச்சியே சொல்றாளே, உடனே உங்க அப்பா அம்மாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி ஸ்கூலுக்கு மெயில் பண்ண சொல்லு. சரிங்க மேடம், நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். ஆனா மது புதுசா சேர்ந்திருக்கிற ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்டுக்கு வேக்கன்ட் இருக்கான்னு எப்படி தெரியும் மேடம்? அதெல்லாம் நான் அந்த ஸ்கூலுக்கே போய் விசாரிச்சுட்டேன். இன்னும் 3 வேக்கன்ட் இருக்கான். டிசியை வாங்கிட்டு வித்யாவை கூட்டிட்டு போனா அவங்க உடனே சேர்த்துப்பாங்க. அப்படின்னா ஓகே மேடம், உடனே நான் அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் பூரணி சித்தி தான். இதுதான் நடந்துச்சு. அப்படியாடி? அப்போ எங்க பூர்ணி சித்தி தான் நீ ஸ்கூல்ல வந்து சேர்றதுக்கு ஐடியா கொடுத்தாங்களா? ஆமாடி, உன் சித்தி தாண்டி இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்க மட்டும் என்னையும் அண்ணனையும் மீட் பண்ணி இந்த ஐடியா கொடுக்கலன்னு வச்சுக்கோ, என்னால இங்க வந்து சேர்ந்திருக்கவே முடியாது. எங்க சித்தினா சித்தி தாண்டி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எங்க வீட்ல புது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண. என்னதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நான் சேர்த்து விடுற ஸ்கூல்ல தான் நீ படிச்சாகணும்னு எங்க அம்மா கண்டிப்பா சொல்லிட்டாங்க. ஆனா பூர்ணி சித்தி தான் எனக்கு சமாதானம் சொல்லி நீ முதல்ல இந்த புது ஸ்கூலுக்கு போ, கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் கூட என்னடா எப்பவுமே நமக்கு சப்போர்ட் பண்ற பூர்ணி சித்தி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவங்க சொன்ன வாரத்துக்கு பின்னால நீயே இங்க வந்து சேர்றன்ற பிளான் இருக்குன்னு எனக்கு இப்பதாண்டி புரியுது. உன் பூரணி சித்திக்கு உன் மேல எப்பவும் தனி பிரியம் தான். நிச்சயமா. அதே நேரத்துல என் சித்தி சொன்னதும் அத சரின்னு ஏத்துக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுத்து இங்க வந்த பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே நாம பிரிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது. ஒருவேளை நானும் இதே ஸ்கூல்ல தான் சேர்ந்து படிக்கிறேன்ற உண்மை உங்க அம்மாக்கு தெரிஞ்சு நம்மள பிரிக்க நினைச்சாலும் உங்க பூரணி சித்தி நம்மள திரும்பவும் பிரிக்க விடாம பாத்துப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்மள இனி உன் அம்மாவால எதுவுமே செய்ய முடியாது. கண்டிப்பா. இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் என்னோட முதல் வேலையே எங்க பூர்ணி சித்தியை கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொல்றதுதான். அதுக்கு ஏண்டி நீ ஸ்கூல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இப்பவே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதானே? இப்ப எப்படி சொல்ல முடியும்? முடியும். என்கிட்ட போன் இருக்கு, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடு. என்ன? ஏ வித்யா, என்னடி சொல்ற? பழைய ஸ்கூல்ல நான் போன் யூஸ் பண்ணதுனாலதான் பெரிய பிரச்சனை ஆச்சு. இப்போ இங்க வந்து போன் யூஸ் பண்ணி என்ன பிடிச்சாங்க. ஸ்கூலுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாளே ரிமார்க் ஆயிடும்டி. அங்க எல்லாரையும் கூட்டமா சேர்த்து வச்சு ரீல்ஸ் பார்த்ததால மாட்டிக்கிட்டோம். இப்ப தனியா போய் உன் சித்திக்கு ஜஸ்ட் ஒரு போன் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல போற, அவ்வளவுதானே? இதுக்கே இப்படி பயப்படுற? வா, அங்க போய் யாருக்கும் தெரியாம பேசலாம். இந்தா, பூரணி மேடம் நம்பருக்கு கால் பண்ணிட்டு பேசு. சரி, வேற யாராச்சும் வராங்களான்னு கொஞ்சம் பார்த்துட்டே இரு. வித்யா கால் பண்றா. சொல்லு வித்யா, மதுவோட ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிட்டியா? சித்தி, நான் மது பேசுறேன். ஏய் மது, வித்யாவோட போன்ல இருந்து நீதான் கால் பண்றியா? ஆமா சித்தி. என்ன மது, நீ படிக்கிற ஸ்கூலுக்கே உன் ஃப்ரெண்டு வித்யாவும் வந்துட்டா பாத்தியா? ஆமா சித்தி, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணேன். வித்யா நான் படிக்கிற ஸ்கூல்லே, அதுவும் நான் படிக்கிற செக்ஷன்லே அவளும் வந்து படிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சித்தி. நீங்க தான் அவளுக்கு ஐடியா கொடுத்து அவளை இங்க ஜாயின் பண்ண வச்சிருக்கீங்க. ஐ லவ் யூ சித்தி. ஐ லவ் யூ டு பேபி. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, செவந்தி சேர்த்து விடுற ஸ்கூலுக்கே போ, எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும்னு. இப்ப அது நடந்துருச்சு பாத்தியா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல சித்தி. எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அந்த வீட்ல செவந்தி அம்மாக்கு, பாட்டிங்களுக்கு யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு மட்டும் ஏன் சித்தி என்ன பிடிச்சிருக்கு? எதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் மனசளவுல உன்னை என்னோட சொந்த பொண்ணு மாதிரியே பாக்குறேன். செவந்தி மாதிரி 4 பேர் அவளை தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா உதட்டளவுல
உன்னை அவளோட பொண்ணுன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கான். உன் மேல உண்மையான அன்போட இருக்கிற என்னால எப்படி அவள மாதிரி நடிக்க முடியும்? ஒரு அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து உனக்கு எது பிடிக்குமோ அத பண்ணி கொடுக்கறது தானே என்னோட கடமை. அதத்தான் நான் இப்ப பண்ணிருக்கேன். இனிமே நான் எப்பவுமே அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் மது. என்னோட உண்மையான அம்மாவே நேர்ல வந்து என்கிட்ட பாசத்தோட பேசுற மாதிரி இருக்கு சித்தி. இருக்கணும்ல, நீ இப்படி ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக தானே உன் மனசு உருகுற மாதிரி நான் பேசுறதே. மது, இதுக்காகலாம் நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் மது. இப்போ வித்யாவை உன்னோட ஸ்கூலுக்கு வர வச்சது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன் ஃப்ரெண்டு வித்யாவோட சேர்ந்து லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஓகேவா? ஓகே சித்தி. மது, இப்ப ஸ்கூலுக்குள்ள இருந்து தானே போன் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா. சரி சரி, யாராவது பார்த்தாங்கன்னா அது உனக்கும் வித்யாவுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல நீ போனை கட் பண்ணு. நீ ஸ்கூல் முடிச்சிட்டு நேர்ல வா, நம்ம பேசிக்கலாம். சரிங்க சித்தி. சரி அழாத, வா போலாம். ஏமா செவந்தி, மாமா, இன்னைக்கு போய் மதுவை வேற ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு வந்திருக்க. அந்த புள்ள ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே அது எந்த மாதிரி அழுது அடம் பிடிக்கும்னு தெரியலையே. அத நினைச்சாதான் என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவ அழுது அடம் பிடிச்சாலும் எத்தனை நாளைக்கு மாமா அடம் பிடிப்பா? ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்படி இருப்பா. அப்புறம் போக போக சரியாயிடும் மாமா. அது இல்லம்மா, நீ சொல்ற மாதிரி ஒரு வாரம் கழிச்சு கூட அதை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பாடுபட போறோம்னு தெரியலையே. நீங்க சொல்றத பார்த்தா அவளை ஸ்கூல் மாத்தி சேர்த்ததே தப்புங்கிற மாதிரில இருக்கு. அவ ஏற்கனவே படிச்ச ஸ்கூல்ல வித்யாவோட சேர்ந்துக்கிட்டு அவ ஆடின ஆட்டத்தையும் பாடின பாட்டையும் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம்.